அன்பும் ஆனந்தமும் பொங்கிட இல்லமும் வல்லமும் செலுத்திட தமிழர் திருநாளாம் இன்று தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த வீடியோ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்துச்சு. இது என்ன ரீசன்ஸ்னால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு டெக்னிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளியர் கரெக்ஷன் ஆகி ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து கிளியரான மூவ் ஆச்சு. அதாவது கோர் சிபிஐ நியூஸஸ் வந்ததுனாலையும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்ததுனாலையும் மார்க்கெட் வந்து கிளியரான புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ அப்கமிங் வீக்ஸில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்க நம்ம ஃபண்டமெண்டலாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் வந்து பாசிட்டிவாக ஏர்ன் பண்ண முடியும். நம்ம இதில் வந்து நம்ம செல் கால் கொடுத்துருந்தாலும் நம்மளோட ப்ரைவேட் சேனலில் கோல்டு பை ஆகும் அப்படின்னு சிக்னல்ஸ் கொடுத்து ப்ராபபிலிட்டியாக 100% ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அனாலிசிஸையும் பார்த்துட்டு நம்மளோட விஐபி சேனலையும் ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும், எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் நம்மளோட விஐபி சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. நம்ம டெக்னிக்கலாக சார்ட்ஸ் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்லேருந்து தான் ட்ரா பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மேஜராக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெண்ட்லேயும் ட்ரா பண்ண போகிறோம். என்னென்ன ரீசன்ஸ்னால் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நமக்கு லாஸ்ட் வீக் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19-20 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இது நம்மளோட ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன். ரெண்டாவது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் 19.53 இது நம்மளோட ரெண்டாவது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் அடுத்து இந்த ஜோனுக்கு கண்டிப்பாக போகும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து சப்போர்ட் இந்த இடத்த பிரேக் பண்ணாமல் இருந்தால் கீழே எங்கே வரும்னா நமக்கு 18.76லேருந்து 70 வர்றதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்து கிளியராக இப்போ ட்ரா பண்ண போகிறோம். 19.80லேருந்து 19.70 வர்றதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சார்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. மேலே போனால் 19.50, கீழே வந்தால் 18.80, கரெக்டாக? ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இந்த வீக் வந்து கிளியராக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும். நிறைய பேர் ட்ரெண்ட் லைன் என்ன பண்ண ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த ஜோனை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணுவாங்க. இப்படி ட்ரா பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் கிளியரான ஒரு பேட்டர்ன் கிடைக்காது. ஸோ டவுன் ட்ரெண்டை பாருங்கள், கிளியராக ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறோம், கீழே கனெக்ட் பண்ணும்போது கிளியராக மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்பு டவுனு அப்பு டவுன் அந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்குது. ஆனால் நமக்கு இந்த அப் ட்ரெண்டில் கிளியராக கிடைக்கிறது இல்லை. அதனால் இப்போ கிளியராக இதில் ஒரு பிரேக் அவுட், மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டில் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து ஆகாமல் கிளியராக ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கண்மூடித்தனமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். லாஸ்ட் வீக் வந்து நிறைய பேர் அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆச்சு, ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியல, ஸ்டாப் லாஸ் போட முடியல. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. இல்லை, நான் எப்படி ட்ரா பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். மார்க்கெட் கிளியராக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டச் பண்ணி அடுத்து டேரெக்டாக இங்கே டச் பண்ணி இது என்னோட அப் ட்ரெண்ட் லைன். நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரேட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து இப்படி கிளியராக ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்ன ரீஜன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டா தான் நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கும் தெரியும். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் 2 அது வந்து 19.45லேருந்து 19.50 மேலே போனால் இந்த ரீஜன் வரைக்கும் போகலாம். நம்மளோட இம்மிடியட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதும் நமக்கு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அந்த லெவலையும் நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணிக்கலாம்.
ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 19-20 தான். மார்க்கெட் கிளியராக அதெல்லாம் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 1 அது வந்து நமக்கு 19-20லேருந்து 25 வரைக்கும் வச்சுக்கலாம். இது ரெசிஸ்டன்ஸ் 1. அப்போது ரெசிஸ்டன்ஸ் இது அப்படிங்கும்போது நம்ம சப்போர்ட் ட்ராப் பண்ணணும். நம்மளோட சப்போர்ட் ரீஜன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுனில் 18-60 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த மெயின் சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் அட் 18-60லேருந்து 18-70 வரைக்கும் போகிறது வாய்ப்புகள் இருக்குது. லிக்விடேஷன் அண்ட் விக் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால நான் இவ்வளோ இதாக கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இப்போது எந்த சைட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான செல் தான் ஆகும். என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக்கே மார்க்கெட் இந்த ஜோனில் இருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செல் ஆகலை. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்கான அனாலிசிஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபால் ஆகணும். ஆனால் வந்த நியூஸஸ்னால மார்க்கெட் வந்து கிளியரான புல்லிஷ் ஆயிடுச்சு. இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கிளியராக ஃபால் ஆகும். அதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகி மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 18-60 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18-54 19-54 அப்படிங்கிறது இதோட ஸ்டாப் லாஸ். ஸோ கரெக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி அகெயின் புல்லிஷ் ஆகும். மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட் தான். இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி அகெயின் புல்லிஷ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடியது. இந்த மாதத்தில் அடுத்த வாரத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியரான ஷார்ட் போகும். 18-60 போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூவ்மெண்ட். என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதோட டிபி வந்து டார்கெட் ப்ரைஸ் இல்லை, இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 19-50. இதை நம்ம வந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணிக்கலாம், பிளாக் கலரில் ஸ்டாப் லாஸ்ங்கிறதுனால. அண்ட் தென் இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18-80. அதை நம்ம கண்டிப்பாக வந்து க்ரீன்லாம் போட்டாகணும். ஸோ வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 18-70ன்னு வச்சுக்கலாமே. 18-70லேருந்து 80 வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். இது நம்ம கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போது என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த வித கரெக்ஷன்ஸுமே இல்லை. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு அப்பு டவுனு அந்த மாதிரி தான் போகும். இல்லை பியர் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா ஒரு ஃபாலு புல்லிஷ் அந்த மாதிரி தான் போகும். இல்லை சைட்வேஸில் இருந்துச்சுன்னா இப்படி போகும். இதில் எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்லை. அதனால் இந்த இடத்துலேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து தான் மார்க்கெட் மேலே போகும். இது முதல் ரீசன். நமக்கு ரெண்டாவது ரீசன், மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து மார்க்கெட் எந்த ரீஜனுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ஓவராலாக நம்ம எல்லா டிராயிங்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டே கேண்டிலில் நம்ம ஃபிபனாக்கி எடுத்து நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்விங் ஹை வந்து நமக்கு 20-70. அதோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 16-14 எடுக்கலாம். நான் ஏன் இப்போ 16-14 எடுக்காமல் 16-84 எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு இது ஒரு பேட்டர்னே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இது வந்து ஒரு பேட்டர்னே கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே சேனலில் பார்த்தோன்னா தெரியும். நமக்கு மெயின் சப்போர்ட்டே இங்கே இருக்குது. இதுதான் நமக்கு மெயின் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 16-77 இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு விக் ஃபார்மேஷன் மாதிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இதை வந்து நான் கணக்கில் எடுத்துக்கல. அதனால் இப்போ ஃபிபனாக்கி படி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கிளியராக ஒரு 19-20 இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஃபால் ஆகி மேலே போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நமக்கு மேஜர் ரீசன். ஸோ நம்ம இதை கிளியராக இப்போ மென்ஷன் பண்ணி காமிக்க போகிறோம். ஒரு அம்புக்குறி போட்டு, ஏன் இதெல்லாம் நம்ம அம்புக்குறி போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக பண்ணுறோம் அப்படின்னா எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்ஸ் தான். ஒரு அம்புக்குறி போட்டு இதை காமிச்சிருவோம். கோல்டன் ரேஷியோ
அது நார்மல் ரேஷியோ இல்லை, இது ஃபிபனாக்கி ஃபிபோ கோல்டன் ரேஷியோ. இது வந்து நமக்கு மெயின் ரீசன். இந்த ரீசன்னால தானே நம்ம வந்து கோல்டு வந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். 19.20 19.25 அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். நமக்கு என்ன ஆக போகலாம், அடுத்த வீக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். நமக்கு இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஒரு விக்கு மட்டும் விடும். இந்த இடத்துல ஒரு விக்கு விட்டு லிக்விடேஷன் ஃபார்ம் பண்ணும். இது நம்ம கிளியராக டார்க்காக மென்ஷன் பண்ணி அமைக்கலாம். இது வந்து ஒரு லிக்விடேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹண்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஜோன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 19.20 அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக ஹிட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். இது ஸ்டாப் லாஸ் கன் ஜோன். ஓவராலாக சிம்பிளாக சொல்லியாச்சு. அப் ட்ரெண்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்க போகுது. அதோட மூமெண்ட் என்னவா இருக்கும்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு கண்டிப்பாக புல்லிஷ் ஆகும். ஃபால் ஆகிட்டு அப்படி ஃபாலே ஆகிட்டு இருக்காது. இந்த இடத்துல இருந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகிட்டு அப்படி ஒரு புல்லிஷ் ஆகும். அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாக கோல்டு வந்து ஃபால் ஆகி தான் அப் ஆகும். அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக இப்போ வந்து நம்ம கிளியராக பார்த்தாச்சு எந்தெந்த ஜோனில் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது அப்கமிங் டேஸில் நிறைய நியூஸஸ் இருக்குது. இதில் கிளியராக பார்த்தா தெரியும். ஒரு கோர் பிபிஐ, அதுக்கப்புறம் ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. அந்த டைமில் மார்க்கெட் வந்து டிமால்னு மேலே கீழே போகும். நம்ம கொடுக்குற அனாலிசிஸ் எல்லாமே ஒரு டெக்னிக்கலாக தான் கொடுக்குறமே தவிர ஃபண்டமெண்டலாக நம்ம எந்த நியூஸஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டுக்கும் ஒபே பண்ணுமா அப்படிங்கிறத அதை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கு வந்து ஒரு டிஎக்ஸ்ஒய் தான் எடுப்போம். நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். நம்ம ஒரே சார்ட்ஸை 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். டிஎக்ஸ்ஒய் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் ஜோன் நமக்கு எங்கே இருக்குன்னா 101 அப்படிங்கிற ஜோனில் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு பிரேக் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து தான் ஃபால் ஆகும். எப்போ டிஎக்ஸ்ஒய் வந்து 95-94 போகுதோ அப்போ கோல்டு வந்து கிளியராக 19.52 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்து கிளியராக ஒரு அப் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல டச் பண்ணி மேலே போகும். நமக்கு கரெக்ஷன் ஜோன் எந்த இடத்துலனா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும். இங்கேருந்து மேலே போகும்போது கோல்டு வந்து ஃபால் ஆகும். இந்த இடத்துல மேலே போயிட்டு அகெயின் ஃபால் ஆகும்போது கோல்டு கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகிடும். டிஎக்ஸ்ஐ வீக் ஆச்சு அப்படின்னா கோல்டு கண்டிப்பாக பை ஆகிடும். இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்கிறத பொறுத்து தான் கோல்டு வந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிற கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் வந்து கோல்டு வந்து கிளியரான பை தான் ஆகும். ஷார்ட் டேர்ம் செல், லாங் டேர்ம் கிளியரான பை. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம விஐபி சேனல் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்னை தயங்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.